என்னோட பேர் தியா. என்னோட ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபென்சிங். இந்த வருஷம் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட். என் பேர் ஹர்னி. நான் HFAல கோல்டு லிஸ்ட்டாக இருக்கேன். என் பேர் வந்து வீரலட்சுமி. நான் ஜூடோ பிளேயர். நான் வந்து சப் ஜூனியரில் கோல்டு மெடலிஸ்ட். என் பேர் ஐஸ்வர்யா. என்னோட ஸ்போர்ட்ஸ் சேலிங். மல்டிபிள் நேஷ்னல் மெடல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் மின் ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் ஆகுறேன்னா, சாய் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸால் சென்ட் பண்ண முடியாத நிறைய ஈவெண்ட்ஸ் எங்களால் போக முடியுது. அதை தவிர்த்து எக்யூப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ட்ராவல், நியூட்ரிஷன், ஃபிசியோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் எங்களால் கவர் பண்ண முடியுது. மிம்ஸ் மாதிரி இன்னும் வேரியஸ் ஸ்கீம்ஸில் அத்லீட்ஸ் பெனிஃபிட் ஆகிட்டே இருக்காங்க. பொதுவாக வேர்ல்டு வைடில் வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்துட்டு வின் பண்ணுறதுக்காகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் கேஷ் இன்சென்டிவ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என் ப்ராக்டிஸ், என் ஃபேமிலி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சு. நான் யோகாசனா ஸ்போர்ட்டில் 3 இயர்ஸ் தொடர்ந்து நேஷ்னல் கேம்ஸில் 2 கோல்டு அண்ட் 2 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏஷியன் யோகாசனா சாம்பியன்ஷிப்பில் 2 கோல்டு வின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் செல்வம் பண்ணிகிட்ருக்கேன். பட் கடந்த ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ஒரு கேம் CM ட்ராஃபின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களை மாதிரி இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்குலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் மோட்டிவேஷன் மூலமாக நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். யாருக்கும் ஃபென்சிங்னா என்னன்னு தெரியாதுண்ணா. லாஸ்ட் 4 இயர்ஸாக இந்த கேம் பற்றி எல்லாத்துக்கும் உங்களால் தான் தெரியுறாங்க. எனக்கு ரொம்ப மரியாதை கிடைக்குதுன்னா அதெல்லாம் உங்களால் தான். ஜூடோவில் மேட்டு அங்கெல்லாம் இருக்காது. இங்கே வந்து தான் மேட்டு, இவ்வளோ மேட்டு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியப்படுத்திருக்காங்க. நீங்கள் தான் வந்துட்டு எங்களுக்கு இயருக்கு 2 கிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஷூ, ட்ராக் ஷூட் அதெல்லாம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. எங்களுக்கு வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கோச்சஸாக தந்துருக்கீங்க. நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குண்ணா. அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து இதுவரை யாருமே கொடுத்தது நான் பார்த்ததே இல்லை. அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் டு பி அ தமிழ்நாடு அத்லெட் அண்ட் வி ஆர் வெரி லக்கி டு ஹாவ் யூ அண்ணா. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற மேட்சஸோட ஸ்கெட்யூல்லேருந்து எல்லாமே அவேர்னஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. உங்களோட விஷன் அண்ட் ஃபண்டிங்னால வந்துட்டு எங்களுக்கு வேர்ல்டு லெவலில் போயிட்டு தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல் டு யூ அண்ணா. நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கிறத விட தமிழ்நாட்டில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கிறத நான் ரொம்பவே பெருமையாக நினச்சிக்கிறேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் 4 வருஷமாக மெடல்ஸ், ஃபண்டிங்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், கேஷ் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுண்ணா. தமிழ்நாடு அத்லெட்டாக எனக்கு 2 டைம் பீரியட் தான் நான் தெரியும். உதயண்ணாக்கு 3, உதயண்ணாக்கு 15. ஸோ எப்போவுமே நீங்கள் தமிழ் பரம்பரை கதையை விட்டதில்லை. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். I wholeheartedly thank sir and the whole SDAT team for their endless support. என்னோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. இந்த வருஷம் ஃபென்சிங்கில் இன்டர்நேஷ்னல்ஸ் போய் கோல்டு மெடல் வாங்கி தருவேன் உங்களுக்காக. எங்களுக்காக நீங்கள் நிறையா செஞ்சுருக்கீங்கண்ணா. ஆனால் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஒன்றே ஒன்று தானே எதிர்பார்க்குறீங்க. நாங்கள் வந்து நல்லா விளையாடி ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த ஜூடோவில் வந்து இன்டர்நேஷ்னல், நேஷ்னலில் நான் கோல்டு மெடல் உங்களுக்காண்டி நான் அடிச்சுக்கேன். நாங்கள் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோங்க. Keep continuing your support and we'll bring back medals and glory. விளையாட்டுத்துறை சார்ந்து நாம் எடுக்கின்ற முயற்சிகளால எண்ணற்ற தமிழ்நாட்டு வீரர்கள் உலகம் முழுக்க போய் பல்வேறு சாதனைகளை ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த CM ட்ரோஃபி போட்டிகள் என்பது சிறுவர்கள் அவங்களுக்கு மட்டும் இல்ல, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்கள், பிசிக்கலி சேலஞ்ச்ட், மாற்றுத்திறனாளிகள், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அரசு ஊழியர்களுக்கும் கலந்துக்கலாம் அப்படின்ற நிலைமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் விளையாட்டுல ஆர்வம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்ட நோக்கம் தான் இன்னைக்கு இந்த CM ட்ரோஃபி என்பது. இன்னைக்கு இந்த போட்டிகள்ல வெற்றி பெறுகளுக்கு பிரைஸ் மணி மட்டும் பரிசு தொகையா 37 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறாங்கன்னா இந்த CM ட்ரோஃபிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு CM ட்ரோஃபி மாநில அளவிலான போட்டிகள்ல வெற்றி பெற்றா அந்த சான்றிதழ்கள் சர்டிபிகேட்ஸ் மூலமாகவும் 3% இடஒதுக்கீட்டின் கீழே அரசு வேலை வழங்க கணக்கில் எடுத்துக் கொள்கிறது நம்முடைய அரசு. ஒரே வரியில சொன்ன CM ட்ரோஃபி போட்டிகள்
இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெவல்ல இன்னைக்கு வெளிப்படைத்தன்மையோட நடந்துட்டு இருக்கு. நம்முடைய துறையும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம். களம் நல்லதே. ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் வேர்ல்டு நம்பர் 58 இருந்தேன். இன்றைக்கி நான் வேர்ல்டு நம்பர் 1 இருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உதயண்ணா தான். இப்போ நம்ம உதயண்ணா இருந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை ஸ்போர்ட்ஸ் ஹப் ஆஃப் இந்தியாவே மாற்றிட்டாரு. நம்ம தமிழ்நாடு விளையாட்டுல மட்டும் இல்லைங்க, படிப்புலயும் முதலிடம் தான். விளையாடுற பசங்களால படிக்க முடியாதுலாம் இல்ல, விளையாடுற பசங்களால தான் நல்லாவே படிக்க முடியும். அதற்காக தான் நம்ம STAT வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு கோட்டாவை அலாட் பண்ணிருக்காங்க. அது மூலியமா ஏராளமான விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமா 1250 பாயிண்ட்ஸ் எடுத்து தமிழ்நாட்டுல முதலிடம் பெற்று அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு. நான் தான் என் குடும்பத்துல முதல் டாக்டர். அந்த பெருமை எல்லாமே வந்து நம்ம SDATயும் நம்ம உதயண்ணாவையும் தான் வந்து சேரும். இந்த வாட்டி CM ட்ராஃபி இனாகிரேஷன் வந்து ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சு. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இதே ரொம்ப கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பொண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. போன வருஷம் நாங்கள் தான் வின்னர்ஸு, இந்த வருஷமும் அந்த வின்னர்ஸ் ட்ராஃபி ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மீட் நடத்தி கொடுக்குற உதயண்ணாக்காகவும் என்னோட ஆசைக்காகவும் நான் ட்ராஃபி வின் பண்ணிட்டு தான் போவேன்.